ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சரில் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்துக்கொண்டு இருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்தி. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கட் ஆஃப் குறையுமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. எஸ்சிடியினுடைய வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். எஸ்சிடியில் அந்த செலெக்ஷன் பட்டியல் சிவி லிஸ்ட்டுக்கு வரப்போகுது இல்லையா, அந்த நபர்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்கள் பக்கம் எஸ்சிடியினுடைய சிவி அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது உண்மைங்க. ஏன் அப்படின்னா இந்த எஸ்சிடி எக்ஸாமில் செலெக்ஷன் பட்டியலில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள் பிடி பிஆர்டிலையும் செலெக்ஷன் பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போது இந்த 2 எக்ஸாமுமே எழுதி ஓகேவா, ரெண்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சிடிக்கு டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் வந்தது. அப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா டெட்டு பேப்பர் 2 வச்சும் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ அது அவங்களுக்கெல்லாம் சிபிஎம் வந்துடும் அதே மாதிரி. ஆனால் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு பக்கம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஒரு 500 நபர்கள் பக்கம் சிவிக்கே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பெயர் பட்டியல் பிடி பிஆர்டியினுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் டெட்டு பேப்பர் 2 அடிப்படையாக கொண்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக மறுக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 700 பணியிடங்கள் பக்கம் இதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 700 பணியிடங்கள் பக்கம் நல்ல செலெக்ஷன் லிஸ்ட்டில் நல்ல மார்க்கில் இருக்கிறவங்களுக்கே அந்த பணியிடங்களையே நிரப்பப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னும் போது இன்னொரு 700 பேருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஓகே. எஸ்சிடியுடைய வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது அரசின் கொள்கை முடிவை பொறுத்தது. ஆனாலும் 15,000 வேக்கன்சி சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசினுடைய நாளிதழிலே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான போராட்டங்களும் ஆசிரியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை எஸ்சிடியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னமும் கணிசமான அளவில் எஸ்சிடி கட் ஆஃப் குறையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.